ஹேர் ஃபால் அதிகமாகுதா? எனக்குமே இருந்துச்சு. பட் நான் இந்த சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன். எனக்கு இது ரொம்பவே சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் பேக்கு, ஹேர் ஹேர் டிப்ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்மளோட ஹேர் கேர். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான். எப்போவுமே நம்மளோட எந்த இடத்துல நம்மளுக்கு முடி அதிகமாக கொட்டுமோ, அந்த இடத்துல நம்ம வந்து ஹேர் ஃபாலை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளோட ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு தான் நான் ஒரு சில டிப்ஸ் சொல்ல போகிறேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுபடி எல்லாம் நீங்கள் வந்து உங்களோட ஹேரை கேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்டிப்பாகவே இருக்காது. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னால் செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் இருக்கும் இல்லையா, அந்த ஆயில் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயில் எந்த ஆயில்னாலும் அதை டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணிக்கோங்க. டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு அதை உங்களோட ஸ்கேல்பில் வச்சு நல்லா ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்ல மசாஜ் கொடுங்க. இது உங்களோட பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். நம்மளோட ஹெட்டுக்கு நம்ம எந்த அளவுக்கு நல்ல மசாஜ் கொடுக்குறோமோ அண்ட் நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னால் உங்கள் தலையில் இருக்க சிக்கு எல்லாமே க்ளீனாக உடச்சிட்டு போயிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, உங்களோட சிக்கு தலையில் இருக்கும்போது நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஷாம்பு போட்டு தேய்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக தலையில் ரொம்பவே சிக்கு விடும். இந்த சிக்கோடு நம்ம போயிட்டு தலை குளித்தோம் அப்படின்னா இன்னும் அதிகமாக சிக்கு இருக்கும். அப்போ நம்ம முடி வாரும்போது இன்னும் நிறைய முடி கொட்டும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் ஷாம்பூஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து அதை டைலூட் பண்ணி யூஸ் பண்ணுறது இட்ஸ் பெட்டர். நீங்கள் டைலூட் பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த ஷாம்பூவில் இருக்க கெமிக்கல்ஸ் எல்லாமே உங்களோட ஸ்கேல்ப்பை டேமேஜ் பண்ணாமல் உங்களோட ஹேரில் இருக்க டர்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஈரத்தலையோட சிக்கு உடைச்சுன்னா சிக்கு க்ளீனாக சீக்கிரமாக உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஒரு சின்ன கான்செப்ட் தான். நம்ம ஈரத்தரையில் பில்லு பிடுங்கிறதுக்கும் அதே காஞ்ச தரையில் பில்லு பிடுங்கிறதுக்கும் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, அது ஈரமாக இருக்கும்போது ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி காஞ்ச தரையில் பிடுங்கும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், வரத்துக்கு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் அவங்களோட ஸ்கேல்ப் எந்த அளவுக்கு ட்ரையாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் ஹேர் சிக்கு உடைக்கும் போது சிக்கு மட்டுமே உடையுமே தவிர உங்களோட ஹேர் வந்து வேரோடு பிடுங்கிட்டு கொத்தி கொத்தாக முடி கொட்டுறதெல்லாம் ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு நீங்கள் கோம் பண்ணி பாருங்கள், அதிகமாக ஹேர் ஃபால் ஆகும். நல்லா ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் கோம் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஹேர் ஃபால் கம்மியாகும். நம்ம ஆயில் வைக்கிறதுக்கு முன்னால் சேம் அதே தான். உங்களோட ஹேரில் இருக்க எல்லா சிக்குமே க்ளீனாக உடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஹேரில் ஆயில் வைங்க. ஏன் அப்படின்னா, சேம் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன அதே பில்லு கான்செப்ட் தான். நீங்கள் ஹேரில் வந்து ஆயில் வச்சுட்டு சிக்கு உடைச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் ஃபுல்லாக ஸ்கேல்பில் இருக்கும். பிடிச்சி இழுக்க இழுக்க என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக முடியெல்லாம் பிடுங்கிட்டு வந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லா உங்களோட ஹேரில் இருக்க சிக்கு எல்லாமே உடைச்சிட்டு அதுக்கப்புறமா ஆயில் வைங்க. இது உங்களோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்துலலாம் முடி அதிகமாக கொட்டும் இல்லையா, ஸோ அதனால். அண்ட் எப்போவுமே சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆகுது ஹேரை ஃபுல்லாக பின்னி மடித்து பேண்டு போடுங்க. இது எதுக்காக அப்படின்னா, உங்களோட எண்ட் ஆஃப் த ஹேரில் இருக்க ஸ்பிளிட்டன்ஸ் வராமல் பார்த்துக்கும். ஹேரில் வந்து ஸ்பிளிட்டன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஹேர் வந்து வளரவும் வளராது. ஸோ அது வளராமல் இருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய ரீசன். முடிஞ்ச அளவுக்கு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் ஹேரை கட் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக கட் பண்ணலன்னா கூட லைட்டாக இந்த நுனி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நுனியில் கூட கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் கேர். நம்ம எந்த விதமான ஹேர் பேக் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்மளோட டெய்லி ரொட்டீனில் நம்ம பண்ணுற சில மிஸ்டேக்ஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் ஃபால் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரியான ஹேர் பேக் எது யூஸ் பண்ணாலும் அது வந்து ஃபாஸ்ட் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த மாதிரி ஹேர் பேக் அண்ட் பியூட்டி டிப்ஸ் எல்லாம் இது நான் வந்து பல வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி தான் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன். இது எனக்கு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் உங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்ப நம்ம வாக் பண்ணும்போதோ இல்லை நடந்தாலும் ரொம்ப ஹேர் ஃபால் அதிகமாகுது, கொத்தாக முடி உருவிட்டு வருது அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. டாக்டரை போய் கண்டிப்பாக யோசிக்காமல் கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இப்போவே கன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னா
ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட தெரிஞ்சிடும். இல்லை இதுக்கு எதுவுமே இல்லை ஆனாலுமே ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அப்படி யூஸ் பண்ணாலும் ஹீட் கம்மியாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.